ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு செடி நட்டு வச்சா நம்மளுக்கு வருடம் முழுக்க காய் தரணும் அப்படின்னா இந்த ஒரே ஒரு கத்திரி செடி நட்டால் போதுங்க. நம்ம ஒரே குழியில் 2 விதமான கத்திரி நாற்று நட்டு வச்சோம். அது ரெண்டுமே சூப்பராக தளன்னு தளைஞ்சு வந்து வேணுங்கிற காய் வந்து நம்ம அறுவடை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோங்க. இந்த ஒரு செடி நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் நட்டு வச்சு பாருங்கள், நம்மளுக்கு குழம்பு பிரச்சனையே வராது. அதுவும் இந்த மருந்தடித்து கடையில் வாங்குறப்ப வந்து அந்த காய் வந்து மனசு வளர்ந்து குழம்பு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு செடி வச்சு அதை நல்ல முறையாக பாதுகாத்தா போதும். நாள் முழுக்க டெய்லியும் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ காய் வந்து அறுவடை செய்யலாம். இன்றைக்கி பாருங்கள், இந்த ஒரே குழியில் 2 விதமான காய் இருந்தது. ஒன்று கண்ணாடி கத்திரி, ஒன்று நீல கத்திரிங்க. நீல கலர் கத்திரிக்காய் வந்து நல்லா நீளமாக காய்க்குது. கண்ணாடி கத்திரி நல்லா குண்டு குண்டாக கண்ணாடி மாதிரி இருக்குதுங்க. பாருங்கள், இன்றைக்கி எவ்வளோ காய் அறுவடை செய்கிறதுன்னு பாருங்கள். நம்ம வீட்டுக்கு வந்து நான் நினச்சா போதும், அப்போவே போய் எடுத்துகிட்டு போய் அறுவடை செஞ்சுட்டு வந்து அப்போவே குழம்பு வைப்போம். அந்த மாதிரி நீங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெருசாக ஒரு இடம் வேணுங்கிற தேவையும் இல்லை. நீங்கள் ஒரு செடி நட்டு வச்சா போதும். நம்ம பூச்செடி வைக்கிற மாதிரி ஒரே செடி வச்சா போதுங்க. நம்மளுக்கு டெய்லியும் ஃப்ரெஷ்ஷாக காய்கறி அறுத்து கொண்டு போனதையும் குழம்பு வச்சா அது இருக்கிற டேஸ்ட்டே வேறேங்க. அதுவும் இல்லாமல் கத்திரி செடி பார்த்திங்கன்னா முதல் நாள் மருந்து அடித்தா அடுத்த நாளே காய் பறித்து அப்போவே கொண்டு வந்து விற்பனை செய்கிறாங்க. அது உடம்புக்கு ரொம்ப கெடுதல். அந்த காய் வந்து நம்ம வாங்கி அதை சமைச்சு சாப்பிடும்போது இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக மன திருப்தியாக அறுவடை செஞ்சு கொண்டு போய் குழம்பு வைக்கும்போது மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. பாருங்கள், காய் வந்து தளன்னு இருக்குது. என்ன தான் கடையில் காய் வாங்கினாலும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா பார்க்குறக்கே நல்லா காலங்காத்தாலும் இந்த மலைக்கு அறுவடை செய்யும்போது அப்படி தளன்னு இருக்குது. இந்த கத்திரிக்காய் ஒரு காய் இருந்தால் போதும், நிறைய ரெசிபிஸ் செய்யலாங்க. கத்திரிக்காயில் மிளகரைச்சி வைக்கலாம், பருப்பு சாம்பார், தொக்கு அப்படின்னு சொல்லி கடைசல், கத்திரிக்காய் புளி கடைசல் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ரெசிபி செய்யலாங்க. இந்த மாதிரி கத்திரிக்காய் யாருக்கெல்லாம் பிடிக்கும், யாரெல்லாம் வீட்டில் கத்திரிக்காய் வச்சு அறுவடை செய்யுங்கிறது மறக்காமல் நம்மளுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தோட்டத்துலேயும் நிறைய வச்சுருக்கோம், ஆனால் சீக்கிரமாக அறுவடை செய்ய முடியாது. இந்த மாதிரி வச்சுக்கிட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.